இந்த 3 சின்ன பசங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சிலையுமே வச்சிடறானுங்க. ஒருத்தர் வந்து ஆசைப்பட்ட சிலையை வச்சுட்டீங்க, இதை எப்படி கொண்டு போய் கரைப்பீங்க, அதுக்கு ஒரு வண்டி வேணும்லன்னு சொல்றாரு. அதை கேட்டது 3 பேர் பயங்கரமா யோசிக்கிறானுங்க. அப்புறமா தான் ஞாபகம் வருது அவனுக்கிட்டே ஒரு பழைய ஸ்கூட்டர் இருக்கிறது. அந்த வண்டியை வீட்டுக்கு கொண்டு வந்து இருக்கிற பொருட்களை வச்சு இவனுங்களே ரெடி பண்ணி ஒரு சாதாரணமான ஸ்கூட்டரை பெயிண்ட்லாம் பண்ணி ஒரு குட்டி ஆட்டோவா மாத்திடுறானுங்க. அந்த வண்டியிலேயே விநாயகரை வச்சு ஊர்வலம்லாம் சுத்தி நல்லபடியா விநாயகரை ஆத்திலே கரைச்சிடறானுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 பேத்துல ஒருத்தன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இவனோட மூஞ்சில யாரோ லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா ஸ்கூட்டர் தன்னை போல ஸ்டார்ட் ஆகி லைட் இவன் மூஞ்சில அடிச்சிட்டு இருந்திருக்கு. இவனும் அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்கிடுறான். காலையில எழுந்து பார்த்தா இவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா அந்த வண்டி நைட்டு நிறுத்தி வச்சிருந்த மாதிரி இல்லாம ஆப்போசிட்டா திரும்பி நிக்குது. இந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். ஆனா அவனுங்க நம்பவே மாட்டானுங்க. பொட பைத்தியம் சொல்லிட்டு போயிடுறானுங்க. 2 பேத்தையும் நம்ப வைக்கணும்னு இவன் அவனுங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஸ்கூட்டர் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நைட்டு முழுக்க அந்த வண்டியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்திலே அசந்து தூங்கிடுறானுங்க. காலையில முழிச்சு பார்த்தா அவனுக்கு நிப்பாட்டி வச்ச இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல நிக்குது. இதை பார்த்து அந்த 2 பசங்களும் ஆச்சரியமா பாக்குறானுங்க.